ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக ராமேஸ்வரம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு தான். அப்போ தான் வந்து பாம்பன் பிரிட்ஜை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நியூ பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக ட்ரெயினில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாம்பன் பிரிட்ஜ் மேலே வந்துவிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஓல்டு பிரிட்ஜ் தான் வந்து ரொம்ப கடலை ஒட்டி போகிற மாதிரி இருந்துச்சு. இது ரொம்பவுமே கடலை விட்டு ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே நல்லா தான் இருந்துச்சு. ரோடு ஓல்டு பிரிட்ஜு, இது நியூ பிரிட்ஜு, மூணுமே வந்து சேமாக ஒரே லைனில் இருக்கு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. தம்பிக்கு வந்து பார்க்க ரொம்பவுமே அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டானா பெரிய தண்ணி பெரிய தண்ணின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு தண்ணின்னு மட்டும் தான் தெரியும், அது கடல்னு கூட தெரியாது. நல்லா என்ஜாய் பண்ணான் தம்பி. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ரீச் ஆகிட்டோம். ராமேஸ்வரத்தில் ரீச் ஆகி ஷேர் ஆட்டோ வந்து பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ வந்து கேட்டிருந்தோம், 1300 சொன்னாங்க. ஷேர் ஆட்டோ வந்து நாங்கள் இன்னொரு ஃபேமிலி 2 பேர் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு பர்சனுக்கு வந்து 200 அந்த மாதிரி பிடிச்சி நாங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்து தனுஷ்கோடி போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் கோவிலுக்கு வரல, தனுஷ்கோடி பீச் மட்டும் பார்த்துட்டு சும்மா மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு திருப்பி போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். கோவிலுக்கெல்லாம் நல்லா டைம் எடுத்து ஃப்ரீயாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்களால் முடியாது, தப்பி வச்சுட்டு கஷ்டம். ஷேர் ஆட்டோவில் வந்து நாங்கள் வந்து தனுஷ்கோடி வந்துவிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுதான் அரிச்சல் முனை, அந்த லாஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்களா. பாப்பா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பிக்கு தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணான். பெரிய தண்ணி பெரிய தண்ணின்னு. ஆனால் தண்ணி போவான்னு எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தான். பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் குளிக்கிற மாதிரிலாம் நாங்கள் பிளான் பண்ணி வரல, ஜஸ்ட் அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இதுதான் தனுஷ்கோடி அழிஞ்சு போன அந்த ஜங்ஷன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே சாப்பாடு வீடியோ வந்துருச்சு. எடிட்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம், பரவாயில்ல. நான் மீன் குழம்போடு சாப்பிட்டோம். பிலோ ஆவரேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. வரும்போது இந்த கோவில் ஒன்று இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ மீன் சாப்பிட்டதுனால நாங்கள் போகலை. ஃபைனலாக ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு திரும்ப வந்து நாங்கள் ஜங்ஷனுக்கு வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.